கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸா நல்லா பழகிடுவாங்களாம், அல்லது ஸ்கூல்கள்ல டீச்சிங் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள டீச்சிங் பண்றவங்களுக்கு இடையில அந்நியோன்யமாக பேசுறது, பழகிறது, சிரிக்கிறது, ஒரு தட்டுல சாப்பிடுறது எல்லாம் இப்படி அந்த மாதிரி நாங்க எல்லாம் ஒரு பெஞ்சில படிச்சவங்க அப்படிங்கிறது இப்படி இருந்து கொண்டு, நீ ஒரே கிளாஸ்ல படிச்சதுனால அவங்க உனக்கு அஜ்னபியா? ஒரே வகுப்புல ஒரே பாடசாலையில படிச்சு கொடுக்கறதுனால அவங்க அஜ்னபிகளா? அதாவது மஹ்ரமிகளா? அவங்க அஜ்னபிகள். ஒரே வகுப்புல படிச்சோம், ஆனா அவங்க மஹ்ரமிகள் அல்ல. எனக்கு அவர்கள் அஜ்னபிகள். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைகள் அஜ்னபிகள். ஒரே ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தாலும் சரி, அந்த சேர்மார் அந்த டீச்சர்மாருக்கு அஜ்னபிகள். கூட பிறந்தவன் அல்லவன். அப்ப இவங்களோட சிரிக்கிற, கூத்தடிக்கிற, கும்மாளம் அடிக்கிற, கை கொடுக்கிறது, கைலாங்கு செய்யறது, ஹேண்ட்ஷேக் எல்லாம் பண்றதுன்னா இது எப்படி அனுமதி இஸ்லாத்துல? இதை செய்து கொண்டு சர்வசாதாரணமாக இஸ்பரிசன் செய்து கொண்டு அவர் இவரை குத்துறது, அவர் சிரிக்கும் போது தட்டி இவரை குத்துறது, அப்படி என்னண்டா அதெல்லாம் சும்மா அந்த சோசியலாம் சமுதாயத்தில். இதெல்லாம் என்னப்பா தப்பா? ஒன்றுக்கு பழகினவங்க, ஒன்றா இருக்கிறவங்க, ஒன்றுக்கு படிக்கிறவங்க, டீச் பண்றவங்க, ஒரு கிளாஸ்மேட், இதெல்லாம் தப்பா அப்படிங்கிறது. பொம்பளை இவ சிரிச்சு கும்மாளம் அடிச்சு பேசி அவர் தோல்ல தட்டுறது, அவர் போகும்போது இவ தோல்ல தட்டுறது, நாளைக்கு தட்டும் போது எங்கேயாவது கொண்டு நிப்பாட்டிடும். இந்த மாதிரி சர்வசாதாரணமாக சீர்கேடுகளை ஸ்பரிசம் செய்து கொண்டு தொட்டுக்கொண்டு சமுதாயம் அரங்கேற்றுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், லி ஐ யுத்அன ஃபீ ரஅஸி அஹதிக்கும் பிமிஹ்யத்தின் மின் ஹதீதின், ஒரு மனிதனுடைய தலையிலே இரும்பு ஊசியை கொண்டு குத்துவது ஹைருன் லஹு, அவனுக்கு சிறந்தது. ஒருத்தன் தலையில இரும்பு ஊசியை கொண்டு குத்துறது அவனுக்கு சிறந்தது. எதை விட என்றால், மின் ஐயமஸ்ஸ இம்ரஅத்தன் லா தஹில்லு லஹு, அவனுக்கு அனுமதி இல்லாத, ஹலால் இல்லாத, அஜ்னபியான ஒரு பெண்ணுடைய அந்த கையை தொடுவதை விட, ஒரு பெண்ணை தொடுறதை விட அவன் தலையில இரும்பால குத்துற வழியே சிறந்ததுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவு மோசமான ஒரு செயலுங்கிறத ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்கன்னா, ஏன் தலையில இரும்ப கொண்டு குத்தினாலும் சிறந்ததான் ஒரு பொம்பளையை போய் பிடிக்கிறத விட. அப்ப அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயலை, கேவலமான ஒரு செயலை, அதாவது செய்யவே கூடாத ஒரு செயலை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு சோசியல் பேசுகிறார்கள் என்றால், இவர்கள் படித்தவர்கள், சாதாரணமாக எல்லோரோடும் சோசியலாக பழகுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சமூகத்திலே சீர்கேடுகளை உண்டாக்குறாங்களா இல்லையா? அதனாலதானே எத்தனையோ தவறான தொடர்புகளை உண்டாக்கி கொள்கிறார்கள். நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒழுக்கத்தோடு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பேணுதலோடு அவர்களுடைய தொழிலை துறவை செய்து கொண்டு அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அளவுக்கு அதிகமாக பேச மாட்டார்கள், தேவையானதை மட்டும் பேசுவார்கள். அத்தோடு கதையை முடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா எல்லை கடந்து சாதாரணமாக ஒழுக்க விழுமியங்களை எல்லாம் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு இப்படி செய்யறவங்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்க தலையில ஒரு இரும்ப கொண்டு குத்துறது ஒரு பெண்ணை தொடுவதை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது தபரானியில 486வது ஹதீஸ், சஹீஹுல் ஜாமியில 5045வது செய்தி. அப்போ ஒரு தண்டனையுடைய கடுமையை ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டுறாங்க பாருங்க. ஒரு தண்டனையுடைய கடுமையை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு விளக்குறாங்கன்னா, ஒருத்தனுடைய தலையில இரும்பு ஊசிய கொண்டு குத்துறது ஒரு பொம்பளைய தொடுறதை விட நல்லம்பா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம தலையில இரும்பால குத்துறதை அனுமதிப்போமா? இந்தடா குத்திட்டு போடா அப்படின்னு கொடுப்பாடா எவனாச்சும்? சாதாரண ஒரு ஊசி பட்டாலே பதர்வைக்கு தலையில இரும்ப குத்துறா அப்படின்னு கொடுப்பானா? அது சிறந்ததுப்பா நீ பொம்பளைய தொடுறதை விட அப்படிங்கிறாங்க. அதே தானே பொம்பளைக்கும். நீ ஒரு ஆம்பளைய, உனக்கு அனுமதி இல்லாத ஒருவனை, அஜ்னபியான ஒருவனை நீ தொடுவதை விட சிறந்தது உன் தலையில இரும்ப கொண்டு குத்துறது அப்படின்றது தானே அர்த்தம். அப்ப இதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அந்நிய ஆணை, ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது கொடிய செயல் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஒரு சின்ன டச் தானே, என்னடா அப்பா இப்படி ஒரு கையை கொடுத்து குலுக்கிட்டு போறது ஒரு பாவமா அப்படிங்கிறான்.
ஒரு சின்ன ஒரு ஸ்பர்சம் தானே, இதெல்லாம் ஒரு சமுதாயத்தில் பேசுற ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறான். சகோதரர்களே, முதலில் ஒரு தொடுகை தான் நடக்கும். சாதாரணமா சிரிச்சு பேசி அப்புறம் அது தொட்டு அது தொடுகை கட்டியணைத்து கட்டியணைப்பு பிறகு கட்டிலுக்கு சென்று வாழ்க்கையை சீரழிந்து மொத்தமா போயிடும், கேஸ் அவுட், அவ்வளவுதான். அப்ப சோசியல் எல்லாம் எங்க போச்சு? அது சாதாரணமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமா கூட நீ தொடாதேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். தொடுகை என்பது தடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியத்தை பேண சொன்னார்கள், ஆண்களுடைய கண்ணியத்தை பேணிக்கொள்ள சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழுக்கத்தினுடைய விளிம்பில் நின்றவர்கள், ஒழுக்கத்தினுடைய உச்சாணி கொம்பை தொட்டு நின்றவர்கள். அந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு பேணுதலோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ் எங்களைய மாதிரி ஈமான் உள்ளவர்களா? அவங்க எப்படி? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரையச்சம் எந்த அளவுக்குரியது? நபித்தோழர்களிடத்திலே ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், நீங்க எல்லாம் அல்லாஹ்வை என்னைய விட பயந்துருவீங்களா? அப்படித்தானே கேட்பாங்க பல கட்டங்கள்ல. அப்படிப்பட்ட தூதர் அவரிடத்திலே பெண்கள் பையாத்து கொடுக்க வருவார்கள். பையாத்து கொடுக்க வருவாங்க தானே. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் யார் ரசூலல்லாஹ், எங்களோட உறுதிமொழியை உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கிறங்க அப்படின்னு சஹாபாக்கள் வரும்போது கையோடு கையை பிடித்து அல்லாஹ்வுடைய ரசூல் உறுதி பிரமாணம் எடுப்பார்கள். பொம்பளைங்க வருவாங்க. அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், லா வல்லாஹி மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத இம்ரஅத்தின் கத். அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணுடைய கையையும் தொட்டதே கிடையாது. அவர்கள் பைஅத் எடுப்பதாக இருந்தால் கைர அன்னஹு யுபாயிஹுன்ன பில் கலாமி, வாய்வழி மூலமா பேசித்தான் பைஅத் எடுப்பாங்க. பேசித்தான் அந்த உடன்படிக்கை நடக்குமே ஒழிய ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சு ஒரு பொம்பளை கிட்ட பைஅத் எடுத்து அது குற்றமா? அல்லாஹ்வுடைய ரசூல் தொட்டா அவருடைய அந்த இறையச்சத்துக்கும் பேணுதலுக்கும் பண்பாட்டுக்கும் அவருடைய ஒழுக்கத்திற்கும் யாராவது களங்கம் விளைவிக்க முடியுமா? இயலாது. ஆனா அப்படி இருந்த தூதர் கூட ஆன்மீகத்துல உச்சத்துல இருந்தாலும் வாய் வழியா பேசிட்டு போன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே மிக தெளிவாக சொன்னார்கள், நான் எந்த பெண்ணுடைய கையையும் தொட்டு அவர்களுக்கு உடன்படிக்கை கொடுக்க மாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்னீலா உசாஃபிஹுன் நிசா, நான் எந்த பெண்களோடும் கை குலுக்க மாட்டேன், கை குலுக்குவது இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நஸாயி என்ற கிரந்தத்தில் 4181வது ஹதீஸ், இப்னு மாஜாவுல 2874வது ஹதீஸ். இந்த ஒழுக்கம் பேணப்படுற சமுதாயமா எங்கட சமுதாயத்தை யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி கையை புட்டிக்கிறது, சரி அஸ்ஸலாமு அலைக்கும், சுகமா நல்லா இருக்கீங்களா, எவ்வளவு காலம் சந்திச்சு அப்படின்னு இவங்க பேசுறது என்ன, சிரிக்கிறது என்ன, வாய்க்குள்ள கடவாய் பல்லு வரைக்கும் பல்லு தெரியும் சிரிக்கிறது. அப்படி அந்த மாதிரி பேசி சிரிச்சு குலுங்கி குலுங்கி சிரிச்சு கையை கொடுத்துக்கிட்டு நின்றா இது ஹலாலா? இது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவங்க யாரு உங்களுக்கு? அவங்களோடு அப்படி பேசுறதுக்கும் கை குலுக்குவதற்கும் அவர்கள் யார்? அந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்ற, இறையச்ச உணர்வை பெற்ற, ஒழுக்கத்தின் உச்சாணி கொம்பில் நிற்கிற மனிதர்களா? எங்கட ஈமான் எல்லாம் கிட்டவும் வைக்க முடியாது. எங்களை சைத்தான் சிம்பிளா கடத்திட்டு போயிருவான், லேசா வழி கெடுத்துருவான், எங்கட வாழ்க்கையை அடுத்த பக்கம் பிரட்டிடுவான். இந்த ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க தவறி நிற்கிறோம் சமுதாயத்திலே என்பதை நாம் முதலில் நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும்.